வணக்கம். உங்களை மறுபடியும் பார்க்குறதுல மகிழ்ச்சி. இந்த பயணத்தில் நம்ம எங்கே போக போகிறோம்னா 2 இடத்துக்கு போக போகிறோம். ஒன்று டார்க் ஹெட்ஜஸ், இன்னொன்று மவுண்ட் எரிகல். மவுண்ட் எரிகல் அஃப்கோர்ஸ் அது ஒரு மலை. டார்க் ஹெட்ஜஸ் என்னென்னா அது ஒரு உலகம் அறிந்த ஒரு இடம் தான், நிறைய படங்களில் வந்திருக்கு. மவுண்ட் எரிகல் வந்து ஒரு ஒரு சின்ன மலை தான், ஒரு 3/4 கிலோமீட்டர் உயரம் உள்ள மலை தான். அதோடைய தோற்றமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு எக்ஸாக்டாக ஒரு கூம்பை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். முக்கியமாக அதுக்கு போகிற பாதை ஒரு மிகவும் அருமையாக இருக்கும். இந்த 2 இடத்த தான் பார்க்க போகிறோம். முதல்ல போய் தங்குவோம். வெல்கம் டு ஐரிஷ் தமிழ், நான் உங்கள் இனியன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம போயிட்டுருக்கோம்ல இந்த பாதை, இந்த இடத்துக்கு பேர் வந்து கேப் ஆஃப் மெமோர் அப்படின்னு ஒரு இடம் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னே தெரியாமல் இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். நல்லா இருக்குல்ல பார்க்க. இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து இந்த 2 இடத்துக்கும் நடுவில் இருக்குது. அதாவது டார்க் ஹெட்ஜஸ்க்கும் எரிகலுக்கும் நடுவில். டார்க் ஹெட்ஜஸ் வந்து நார்தர்ன் ஐர்லாண்டு, அதுவும் அயர்லாண்டு தான். அயர்லாண்டு தீவில் இருக்குது, ஆனால் நார்தர்ன் ஐர்லாண்டு விச் இஸ் யூகே இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மவுண்ட் எரிகல் வந்து கவுண்டி டோனிகால் வந்து அயர்லாண்டோட இது. அதுதான் நார்தர்ன் மோஸ்ட் கவுண்டி அயர்லாண்டில். நார்தர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் அயர்லாண்ட் வந்து டோனிகாலில் தான் இருக்குது. இப்போ நம்ம தங்குற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், அங்கே போய் பார்ப்போம். இப்போது இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல BnB புக் பண்ணேன், பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் தான் இது. அதில் நம்ம ஊர் மஞ்சி வீடு, குடிசை வீடு. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். மழையெல்லாம் இல்லை அப்படின்னா இங்கே பசங்களுக்கு குட்டியாக ஒரு பெஞ்சு, நமக்கு ஒரு பெஞ்சு. இது என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தவுடனே கிச்சனில் ஒரு டைனிங் டேபிள், பழைய விதத்தில் ஒரு டைனிங் டேபிள். அதுக்கப்புறம் தேவையான அத்தியாவசிய சாமான்கள் எல்லாம் இருக்கும். சிங்க்கு, அதுக்கப்புறம் குக்கர்னால் இந்த அடுப்பு, அதுக்கப்புறம் அவன். உள்ளே வந்து பொதுவாக இந்த கப்பு எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவன், ஃப்ரிட்ஜ். இது ஃப்ரிட்ஜு. ஸோ இங்கே ஒரு கட்டில் இருக்குது. இங்கே வந்து வீட்டை சூடாக்க எரிக்க இடம், ஆக்சுவலி ஃபயர் பிளேஸ். அதுக்குண்டான கறியெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ எடுத்து எரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம். எல்லாமே கூரை வீடு தான், லிட்ரலி கூரை வீடு தான். சும்மா ஒரு அப்பியரன்ஸுக்காக கூரை வீடு கிடையாது, உண்மையாகவே கூரை வீடு தான். மேலே கூரை தான். இது வந்து பாத்ரூம், டாய்லெட் மற்றும் ஷவர் ரூம். அப்படியே நீளமாக ஒரு வீடு, அவ்வளோதான். இப்படி நேராக போனோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் வித் 2 பெட்டு. ஸோ ஒரு 2 குடும்பங்கள் வந்து தங்கலாம். உண்மையான ஒரு ஓட்டு வீடு கூட, மஞ்சு வீடு. இது இவங்களுடைய பாரம்பரிய வீடு. இங்கே தான் முன்னாடிலாம் வாழ்ந்துருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ மாடர்னைஸ் ஆகிடுச்சு. அது சில வீடுகள் உண்மையாகவே ரொம்ப பழைய வீடு தான், அதனால் இதை இன்னும் பராமரித்து வச்சுருக்காங்க.
காலையில் புறப்பட்டாச்சு. இப்போ நம்ம போகிறது டார்க் ஹெட்ஜஸ்க்கு. ரொம்ப ப்ராமிசிங்காக இல்லை வெதர், கொஞ்சம் மழையும் மேகமுமாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த பாதை ரம்யமாக இருக்கும். ஏன்னா சுற்றி நடுவில் காடுகள் வரும், அப்புறம் வயல்வெளிகள் வரும். இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு இது. இந்த ரம்யமான ஒரு சாலையை கடந்த உடனே நம்ம சேர்றது டார்க் ஹெட்ஜஸ். இது தாங்க டார்க் ஹெட்ஜஸ். என்னப்பா மரத்தில் இலையவே காணும். இது குளிர்காலம், மரத்தில் இலை ஒன்றும் இருக்காது. இதுவே நீங்கள் வசந்த காலத்துலேயோ, அதாவது பூக்காலத்துலேயோ இல்லை வெயில் காலத்துலேயோ வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பச்சை பசேல்னு அந்த ஆதனோட வெளிச்சம் சல்லடியில் சலித்து கீழே சிந்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நேரத்தில் இப்படி இருக்குது. இதுவும் ஒரு விதமான அழகுன்னு சொல்லலாம். ஏன்னா 4 பருவ காலங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி காட்சியளிக்கும் இந்த இடம். நீங்கள் கேம் ஆஃப் த்ரான்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் சீசன் 2 எபிசோட் 1, அதாவது தி நாட் ரிமெம்பர்ஸ் அப்படின்ற எபிசோடில் இங்கே தான் ஏரியா ஸ்டார்க்கு கிங்ஸ்லேண்ட்லேருந்து தப்பிப்பாங்க. ஒரு சின்ன பையன் மாதிரி வேடமிட்டுட்டு தப்பிப்பாங்க. அது இங்கே தான். அதுக்கப்புறம் படம் நோட்டிசபிளாக சொன்னால் 2017 நினைக்கிறேன், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் த லாஸ்ட் நைட் அப்படின்ற படத்தில் இந்த இடத்துல ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அதாவது அயர்லாண்டில் மிக அதிகமாக புகைப்படம் எடுக்கக்கூடிய இடம் இதுதான். ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இங்கே வருவாங்க. மிகவும் பிரசித்தப்பட்ட இடம். நீங்கள் நார்தன் ஐர்லாண்டோ இல்லை அயர்லாண்டோ வந்தீங்கன்னா மஸ்ட் சி பிளேசஸில் இது ஒன்று. சரி, அதெல்லாம் சரி. இது என்ன மரங்கள் அப்படின்னா பீச் மரங்கள், பீச் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டூவர்ட் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இருந்தாங்களாம் இங்கே. அவங்களோட மேன்ஷன்னா நம்ம ஊரில் சொல்கிற மேன்ஷனில், இங்கே மேன்ஷன் அப்படின்னா மிகப்பெரிய அரண்மனைன்னு சொல்லலாம். அவங்க ஸ்டூவர்ட்ஸ் மேன்ஷன் என்ட்ரன்ஸ் ரம்யமாக இருக்கணுன்றதுக்காக இந்த பீச் மரங்கள்லாம் நடப்பட்டதாக ஒரு கதை பரவுகிறது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மரங்கள்லாம் 200 வருஷம் பழசு. ஏதோ ஒன்று அழகாக இருக்குது, அவ்வளோதான். சரி, அது முடிஞ்சது. அடுத்தது நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எரிங்கல், மவுண்ட் எரிங்கல். இது போகிற வழி ஒரு நேஷ்னல் பார்க் வழியாக போகும். டொனிகாலில் தான் ஆஃப்கோர்ஸ். இந்த நேஷ்னல் பார்க் பேர் கிளென்வீக் நேஷ்னல் பார்க். இங்கே நேஷ்னல் பார்க்ஸ், நிறைய பார்க்ஸ் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு வெட்ட வெளியாக தான் இருக்கும். பெரிய காடுகளாக, அடர்ந்த காடுகளாக இருக்காது. மான்கள் அதிகமாக காணப்படும். இங்கே ப்ரெடேட்டர்ஸ் எதுவும் கிடையாது, அதாவது வேட்டையாடும் விலங்குகள் எதுவும் கிடையாது. புலியோ இல்லை மற்ற வகை இது ஈவன் கரடிகள் கூட கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன மலைகள் அங்கங்கே காணப்படும். லக்கிலி நாங்கள் போயிட்டுருக்கும்போது நிறைய ஸ்னோ பொழிஞ்சுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பனி விழ ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் ஓவராக ஃப்ரீஸ் ஆகி கட்டியாக விழ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் பெய்கிற ஆலங்கட்டி மழை மாதிரி.
அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் என்னால் ட்ரோன் பறக்க விட முடிஞ்சுது. நம்ம பார்க்க போகிறது எரிங்கல் மவுண்டன். அந்த மவுண்ட் எரிங்கலை பார்த்துட்டு அந்த சுற்று வட்டாரத்தையும் பார்த்துட்டு போகிறோம். மவுண்ட் எரிங்கல் ரொம்ப உயரம்லாம் கிடையாதுங்க, 750 மீட்டர் தான். தாராளமாக நீங்கள் ஏறலாம். இங்கே ட்ரெக்கிங் நார்மலாகவே நடக்கும். அப்படியே பாருங்கள், பெருசாக நான் பேச விரும்பலை. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஐ நோ நிறைய ட்ரோன் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு. இந்த வீடியோவில் இருந்த மாதிரி இனிமேல் எல்லா வீடியோலையுமே நான் ட்ரோன் வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணுவேன். அண்ட் அப்பார்ட் சில விடயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ட்ரோனில், அதை பற்றியும் நான் வீடியோ போடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ஐரிஷ் தமிழ். நான் உங்கள் இனியன். கூடிய சீக்கிரம் பார்ப்போம்.